இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். என்கிட்ட வந்து பேசின மாதிரி எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது? ஏன் தோணாது? ஏன் தோணுதுன்னு உனக்கு தெரியலையா? உன் மனசுல ஆதிதான் பாரதி இருக்காரு. ஆதிக்கும் உன்னை பத்தி ஒரு தாட் இருக்கு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீ எங்க போனாலும் ஆதி உன் கூடவே தான் வருவாரு. சும்மா உளராத. யாரு? நானா? ஆதி மேல இருக்கிற அன்பால உண்மைய சொல்ல மாட்டேன்னு உனக்கு நீயே ஒரு வளையத்தை போட்டு உட்கார்ந்துருக்கல. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் நீதான் அவர் மனைவிங்கிற உண்மைய நீ சொல்லாமையே ஆதிக்கு தெரிய வரும். இல்லனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீயே உண்மையை சொல்லுவ. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நீ போ. போகலாமா? உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. வாங்க போலாம். ஆதி எங்க போனாரு? ஆதி, மிஸ்டர் ஆதி, வெரி குட் ஆதி. உங்க கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு போய் பார்க்க போறோம். ஆதி,
உங்க அம்மா பேர் என்ன சொல்லுங்க. சாரதா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா சொல்லுங்க ஆதி. எஸ், கமான் ஆதி, வந்துட்டீங்க. சொல்லுங்க, உங்களால ஏதாவது ரெகக்னைஸ் பண்ண முடியுதா? ஆதி, பாரதி சொல்லுங்க. என்ன ஆதி பாக்குறீங்க? ஆதித்யா, தமிழ், பாரதி, லக்ஷ்மி அம்மா, பாட்டி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. ஆமா ஆதி, நான் பாரதி கிட்ட எல்லாமே பேசி சம்மதம் வாங்கிட்டேன். பாரதி, எங்க வீட்டு ஆளுங்களால உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மேடம், என்ன பண்றீங்க? இட்ஸ் ஓகே பாரதி. ஆதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ஆதி உங்க பையனுக்காக என்ன வேணாலும் செய்ய துணிறாரு. ஆதி இல்லாம என்னால இருக்க முடியாது பாரதி. சோ நீங்களும் கூடவே வந்தா ஆதியும் என் கூடவே வந்துருவாரு. என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன பாரதி யோசிக்கிறீங்க? சரிங்க மேடம், நான் வரேன். தேங்க்ஸ். ஆதியை கூட்டிட்டு போறதுக்கு நான் கண்டவ கிட்டலாம் பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் ஓகே ஆதி, இனிமேதான் அவ நம்ம கூட வரப்போற கடைசி டிராவல். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நான் மட்டும்தான். அண்ணா ஃபோனு கொடு. இந்தாங்க பேசுங்க. ஹலோ மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மேடம், எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு மேடம். நீங்க ஜங்ஷனை தாண்டும் போது சொல்லுங்க, வேலையை முடிச்சிடலாம். கவலையே படாதீங்க மேடம். பாரதி கார்ல இருக்கிற ஒருத்தரும் உயிர் பழிக்க மாட்டாங்க. கூண்டோட கைலாசம் தான். ஓகே, நான் வைக்கிறேன்.